வணக்கம். இன்னைக்கு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு 54 வயசு ஒரு லேடி, அவங்களுக்கு வந்து மூளையில் கிட்டத்தட்ட 1 கேஜி 900 கிராம்ஸ் உள்ள ஒரு கட்டி, கேன்சர் கட்டி. என்னென்னா அவங்களுக்கு வந்து முகவாதம் மாதிரி வந்து தலைவலியும் இருந்தது. ஹாஸ்பிட்டல் வந்திருந்தாங்க. இந்த கட்டியில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இருக்கிறதுலே பெரிய கட்டி இது வரைக்கும் ஆப்ரேட் பண்ணது எவ்வளோனா 1.4 கேஜிஸ் உலகத்தில். நம்ம தமிழ்நாட்டில் இதுதான் இவ்வளோ பெரிய கட்டி. ஃபஸ்ட் டைம் எந்த ஒரு காம்ப்ளிகேஷனும் இல்லாமல் நம்ம அந்த டியூமரை ரிமூவ் பண்ணியிருக்கோம். அதை எப்படி நம்ம ரிமூவ் பண்ணியிருக்கோம்னா, டியூமருக்கு வந்து எப்பயுமே வந்து ரத்த ஓட்டம் அது மூலியமாக தான் அதோட நியூட்ரிஷன் இருக்கும். நம்ம ஹார்ட்டுக்கு ஆன்ஜியோ பண்ணுற மாதிரி மூளைக்கும் ஆன்ஜியோ பண்ணி, அந்த ஆன்ஜியோ மூலியமாக அந்த டியூமருக்கு ரத்த ஓட்டத்தை முதல்ல ஸ்டாப் பண்ணிட்டோம். அதில் நானும் டாக்டர் சாய் பிரசாந்த் 2 பேரும் அந்த ரத்தத்துக்கு மூளைக்கு தேவையான ரத்தத்தை டோட்டலாக போயிட்டு ஆன்ஜியோ மூலியமாகவே பிளாக் பண்ணிட்டோம். பிளாக் பண்ண பிறகு அதுக்கப்புறமா ஸ்டேஜ் 1, அது ஸ்டேஜ் 2 நியூரோசர்ஜன் டாக்டர் அகிப் அவர் வந்து அந்த மூளைக்கு போகிற அந்த ரத்த சப்ளை கட் பண்ண பிறகு என்ன பண்ணாங்கன்னா, ஆப்ரேஷன் தியேட்டர் போயிட்டு அந்த டியூமரை ஈஸியாக அவங்க ரிமூவ் பண்ணிட்டாங்க. நார்மலாக இந்த டியூமரை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ஒரு 6 to 8 hours பயங்கர சில சமயம் காம்ப்ளிகேஷனும் வரலாம். இந்த நவீன முறையில் இந்த ஆன்ஜியோ மூலியமாக நம்ம எம்பலைசேஷன் சொல்லுவோம். அது மூலயமா போயிட்டு மூளைக்கு போகிற ரத்த நாளங்களை, அது எஸ்பெஷலி அந்த டியூமருக்கு தேவையான பிளட் சப்ளையை பிளாக் பண்ணுறது மூலயமா என்ன ஆகுது அப்படின்னா, பெருசாக பிளட் லாஸ் ஆகாது, காம்ப்ளிகேஷன் சர்ஜரியில் தவிர்க்கலாம். அதே மாதிரி போஸ்ட் ப்ரொசீஜராகவும் அந்த டியூமரை ரிமூவ் பண்ண போகும்போது எந்த ஒரு காம்ப்ளிகேஷனும் இல்லாமல் அந்த ஒரு 1 கேஜி டியூமரை ஈஸியாக ரிமூவ் பண்ணிவிட்டு அவங்களோட இயல்பு நிலைக்கு அவங்கள திரும்புறதுக்கான ஒரு நவீன சிகிச்சை தான் இந்த முறை. இது வந்து ஃப்யூச்சரில் இதே மாதிரி பல கட்டிகள் டியூமரை வந்து இந்த ஆன்ஜியோ மூலியமாகவே நம்ம அந்த என்டையர் டியூமரையும் கரைக்கிறதுக்கான வாய்ப்புகள், அதுக்கான கண்டுபிடிப்புகளும் இப்போ வந்துக்கிட்டே இருக்குது. இது நம்ம ஹாஸ்பிட்டலில் ஒரு ஏஜுன்னு கிடையாது. இது எந்த வயசில் வேணாலும் யாருக்கு வேணாலும் வரலாம். எல்லா வயசுக்குலேயுமே இந்த ஆப்ரேஷனை பண்ணலாம். வயசு வந்து வயதாகிட்டாங்க, முதியோர், சின்னவங்களுக்கு தான் பண்ணுவோம், இல்லை யங் ஏஜுக்கு, இல்லை அடல்ட் ஏஜ், ஓல்ட் ஏஜ் அப்படின்னு கிடையாது. எந்த வயதினருக்கும் பண்ணலாம். எந்த இதுவும் இல்லாமல் காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லாமல் இந்த சர்ஜரியை நம்ம பண்ணலாம். கேன்சர் டியூமருக்கு பண்ணுவோம் கண்டிப்பாக. அதுக்கான ரிசர்ச்சஸும் நடந்துகிட்ருக்கு. அதுக்கும் இப்போ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நன்றி, வணக்கம். சிம்டம்ஸ்ன்னு எனக்கு எதுவுமே தெரியல சார். அதுக்கு முன்னாடி எந்த ஃபீல்டுமே வரல எனக்கு. இந்த பக்கம் ஆக்சுவலாக ஆப்ரேஷன் இந்த சைட் பண்ணியிருக்காங்க, இந்த சைடு ஒரு ஒத்த தலைவலி இருந்தது. ஐ டிட் கோ டு ஹாஸ்பிட்டல். அவங்க சொன்னாங்க இது மேபி மைக்ரேனாக இருக்கும்னுட்டு டே கேவ் மீ டேப்லெட், காலையில் நைட்டு எடுத்துக்கோ அப்படி சொன்னாங்க. ஐ டிட் டேக் த டேப்லெட். ஆனால் பெயின் குறையல, அப்படி தான் இருந்தது. நெக்ஸ்ட் டே வந்து ஐ திங்க் இந்த பக்கம் ஒரு மாதிரி மரத்து போகிற மாதிரி இருந்தது. ஸோ எனக்கு ஒரு பயம் இருக்கும் எப்போவுமே, நர்வ் பெயின் இருக்கிறதுனால. இதுக்கு முன்னாடியே டயபெட்டிக் இதனால இல்லை, அதுக்கு முன்னாடியே ஒரு பெயின் இருந்தது. அதனால் நான் நினச்சேன் ஓகே இந்த பெயின் இருந்தால் நான் பேரலிட்டிக்காக போயிடுவேன் அப்படின்ட்டு. ஸோ சிம்பிளி ஐ டோல்ட் மை ஹஸ்பண்ட் தட் ஐ திங்க் ஐ வுட் கோ ஆன் பேரலிட். அவங்க நான் அடிக்கடிக்கு சொல்கிறதுனால யாரும் சீரியஸாக எடுத்துக்கல. நான் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். அண்ட் தென் ஐ வாஸ் நாட் ஏபிள் டு ட்ரிங்க் வாட்டர். இட் வாஸ் டூ பெயின் பிகாஸ் மேபி இந்த சைடு இட் வாஸ் கோயிங், போனெல்லாம் ஏதோ போகிற மாதிரி இருந்தது போல் இருக்குது. நான் சொல்லிவிட்டு நான் வீட்டில் வந்து உட்காந்துட்டேன். அவங்க பெட்ரூமில் வந்தாங்க, என் சின்ன மகனும் என் ஹஸ்பண்டும். அவர் திரும்பி என்னை பார்த்ததும் ஐ திங்க் மை மவுத் வாஸ் கோயிங் கார்னர். அவர் உடனே என்னோட கை பிடிச்சி தரன்னு இழுத்துன்னு போயிட்டார். என் மகிட்ட சொன்னார், நீ கூட்டு காரில் உடனே கூட்டு போயிடலாமா வேணும். அவருக்கு என்ன பயம்னா, இதுக்கு சீக்கிரமாக எடுத்துகிட்டு போனால் அந்த பேரலிசிஸ் மாதிரி வராதுன்னு நினச்சி தான் கூப்பிட்டு வந்தாங்க. ஆனால் டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்க, ஐ நீட் டு கோ ஃபார் எ எம்ஆர்ஐ ஸ்கேன். அண்ட் ஸ்கேன் ஷோட் அது அவ்வளோ பெரிய கட்டி உள்ளே இருக்குது. தட் வாஸ் அ ஷாக். தட் வாஸ் நாட் நியூஸ் டு அஸ். ஐ திங்க் மை காட் டுக் கேர் ஆஃப் மீ. இந்த மாதிரி இல்லைன்னா நான் போயிருக்கவே மாட்டேன். மேபி சம் ஃபேஷியல் பால்சி வரவே இல்லைன்னா நான் ஹாஸ்பிட்டலுக்கோ டாக்டர்கிட்ட போயிருக்க மாட்டேன். தென் சடனாக இவ்வளோ பெருசு இருக்குது, இது உடனே ஆப்ரேஷன் பண்ணணும், மேபி ஐ வில் கோ த்ரூ சீசர் ஆர் சம்திங் லைக் தட் அப்படின்னு. அண்ட் தென் ஈ டோல்ட் மீ, டாக்டர் சாய் டோல், இந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம்
ஒரு சின்ன ப்ரொசீஜர் இருக்குது மேடம், அது முடிச்சிட்டா நீங்கள் இது பண்ணிடலாம், ஏன்னா ரத்தம் நிறைய போகாமல் இருக்கணும் அப்படின்ட்டு. அவர் ரொம்ப நல்லா பண்ணார் சாய். தட் வாஸ் லிட்டில் என்ன சொல்கிறது, ஏன்னா அவங்க வந்து எனக்கு அனஸ்தீஷியா கொடுக்கல பிரெயினில் பண்ணுறதுனால. க்ராயின்ஸில் போயிடுச்சு உள்ள, அங்கே மட்டும் எனக்கு கொஞ்சம் முழிச்சிட்டு இருந்தேன். அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு என்னால் பார்க்க முடிஞ்சுது, கேட்க முடிஞ்சுது. பட் ஹி வாஸ் வார்னிங் மீ, இஸ் கோயிங் டு டூ த ப்ரொசீஜர். ஸ்டார்ட் பண்ண முன்னாடி சொன்னார், மா நீங்கள் ஆடக்கூடாது, நீங்கள் வந்து சத்தம் போடக்கூடாது, அப்புறம் எச்சியும் முழுங்கக்கூடாது, ஏன்னா அந்த பிரிண்டிங் சரியாக வராதுன்னு. எனக்கு நிஜமாவே ரொம்ப பயமா இருந்துச்சு. ஐ நீட் டு பி லைக் அ லாக் இல்லையா, நான் வந்து கட்ட மாதிரி இருக்கணும், நான் சத்தம் கூட போடக்கூடாது. அவர் சொன்னார், வார்ன் பண்ணியிருந்தாரு, இது லேசா சூடா இருக்குமா அப்படின்னு. பட் அது லேசா சூடா இல்லை, நிஜமாவே பெயின்ஃபுல்லா இருந்தது. ஆனா அவர் சொன்ன வார்னிங், அவர் ரொம்ப அமைதியாக சொன்ன வார்னிங் வந்து எனக்கு வந்து அலர்ட் கொடுத்து நான் வந்து ஒன்றுமே பண்ணாமல் கம்முன்னு இருந்தேன். அந்த ப்ரொசீஜர் முடிகிற வரைக்கும். முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பாராட்டினார், you're a good girl, you did a good job. அதனால எங்களுக்கு ஈஸியாக முடிஞ்சிச்சுன்னுட்டு. எனக்கு இன்னும் இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டோம், நம்ம குட் கேர்ள் சொல்லிட்டாரு. சரி, மேபி அந்த பாராட், தோ ஐம் ஏஜ்ட், நம்ம அந்த சின்ன இது வந்து நம்மளுக்கு ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும். ஸோ ஐ ஃபெல்ட் வெரி கம்ஃபர்டட். நெக்ஸ்ட் டேக்கு வந்து ஒன்றுமே சொல்லலை, தே ஜஸ்ட் டுக் மீ டு த தியேட்டர் அண்ட் ஹி டிட் அ வெரி குட் ஜாப் டாக்டர் அக்யூப். நான் எல்லாரும் ப்ரேயர் பண்ணாங்க எனக்காக, ஹோல் காங்கிரிகேஷன், ஐ பிலாங் டு அ சர்ச், எல்லாரும் ப்ரே பண்ணாங்க, ஃபாஸ்டிங் ப்ரேயர், செயின் ப்ரேயர், அது இதுன்னு. ஆனால் எனக்கு தோணுச்சு இவர் காடோட கையே, இன்னும் நான் நினச்சேன் அவர் காட்ஸ் ஹேண்டுன்னு. ஏன்னா எனக்கு வந்து அவ்வளோ பெரிய கட்டியை உடைக்க கிடைக்க எல்லாம் அப்படியே லட்டு மாதிரி எடுத்துட்டாரு கையில். அண்ட் தென் அவரும் கை பெரிய கை, அது கை மாதிரி இருந்தது. அண்ட் யூனோ இட் வாஸ் ஹியூஜ் டியூமர். அண்ட் நிஜமாவே நான் வந்து உள்ளே போகும்போது வாழ்வா சாவான்னு தான் போயிருக்கேன். என் மகன் ஒரு டாக்டர், அவங்க கூட எனக்கு சொல்லலை, யாருக்கும் சொல்ல, என் ஹஸ்பண்ட்க்கு கூட சொல்ல. அவர் வந்து இவ்வளோ பெரிய டியூமர் ரிமூவ் பண்ணா, யூனோ மணி இஸ் மீன்ஸ், அதுல தான் அவர் இன்வால்வ் ஆயிருந்தாரு. இவங்க யாருமே வந்து எனக்கு சொல்ல, நான் போன திரும்பி வருமானா கூட தெரியாது. ஏன்னா என்னுடைய கபாலத்தையே திறக்கிறாங்க, அது ஹீல் ஆகுமா அப்படி தெரியல எனக்கு, நிஜமாவே அந்த பெயின் தெரியல. அண்ட் தென் யூஸ்வலி தே பிரேக் இட் அண்ட் தே டோன்ட் ஃபிக்ஸ் இட் பேக், தே கோ ஃபார் another ஆப்ரேஷன். அதுக்கப்புறமா அந்த என்ன மெட்டல், அது டைட்டானியம் மெட்டல் போட்டு அதை க்ளோஸ் பண்ணுவாங்களா. ஸோ இட் ஜஸ்ட் வென்ட் ஹியர் அண்ட் டில் ஹியர் தே ரிமூவ்ட். ஆனால் என்னுடைய வண்டர்ஃபுல் டாக்டர் என்ன பண்ணாங்க, அதை அப்படியே எந்த ஓப்பன் பண்ணதுலேயே வச்சு ஸ்க்ரூ பண்ணிட்டாங்க. ஸ்க்ரூ மட்டும் ஐ திங்க் யூஸ் டைட்டானியம் அண்ட் ஸ்க்ரூட் இட். என் மகனுக்கு ரொம்ப வருத்தம், பயந்துட்டே இருந்தான், இவங்க வந்து மண்டையிலேருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்களே, போன் ரிமூவ் பண்ணிட்டாங்க, கொலன்னு இருக்கும், ஏன்னா நீ கேப் போட்டுக்கணும், ஜாகிரதையாக இருக்கணும் அப்படிலாம். ஹி வாஸ் வெரி ஸ்கேட். மேபி மெடிசன் தெரிஞ்சதுனால, அவன் டாக்டர் எம்பிபிஎஸ் படித்ததுனால அவனுக்கு அதோடைய வேதனையும் விளைவும் தெரியும். ஆனால் யாருமே என்னை பயம்புறுத்தலை. நான் எப்படிப்பட்ட, மேபி அதனாலேயோ என்னமோ, இவங்களுடைய என்கரேஜ்மெண்ட்னாலேயோ என்னமோ, ஐ வாஸ் வெரி ஹாப்பி. அண்ட் டாக்டர் வந்து என்னை, ஐ திங்க் ஹி வென்ட் அவுட் ஆஃப் ஸ்டேஷன், ஹி வாஸ் equipped with a lot other operations. அதனால அவர் உடனே என்னை ஐசியூவில் வந்து பார்க்கல. ஒரு 3 days கழிச்சு வந்து பார்க்கும்போது அவன் கேட்டான், இவங்க மண்டையை திருப்பி ஓப்பன் பண்ணுவீங்களான்னு. இல்லை 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 இல்லை, யூ டச் அண்ட் சி, இதை தொட்டு பாரு, அழுத்தி பாரு, இந்த இடத்துல இருக்கா இல்லையான்னு. அதனால நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அதை அப்படி சொல்லும்போது he was so happy. I was happy because he's not going to open my head again. ஏன்னா என் தலையை அவர் திருப்பி திறக்க போகிறது இல்லை. ஆனால் எனக்கு பயமாக அது எதுவும் தலையில் இருக்கிற நான் வந்து கற்பனை பண்ணிச்சு, இந்த உள்ள இருக்கிற எலும்பு எதையோ உடச்சிட்டாங்க, அதை டாக்டர் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. ஆனாலும் அது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப யூஸ்வலாக இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு இந்த கபாலத்தெல்லாம் திறக்கிறதா இருந்தால் எழுதி ஒட்டிடுவாங்களாம் மேலே, இந்த மாதிரி இந்த அம்மாவுக்கு போன் இல்லை, ஜாக்கிரதையாக பார்த்துக்கோன்னிட்டு. ஸோ நான் இதுவும் ஐசியூவில் இருக்கும்போது எல்லாருமே பதறினாங்க. நான் வந்து என் முகத்தை பார்க்கல. அண்ட் பட் ஐ டென்ட் ஃபீல் எனி திங். ஸோ அது ஒன்றும் பெயின்ஃபுல்லாக இருக்காது. ஐ திங்க் ஐல் பி ஃபைன். நான் ப்ரே பண்ணுறேன், எனக்காக எல்லாரும் ப்ரே பண்ணுறாங்க, ஐல் பி ஃபைன் நினச்சேன். பட் ட்ரூத் இஸ், this wonderful man sitting here middle, Dr. Akub, he did an incredible job. நான் சொல்வேன், I'll be very grateful for him. ஏன்னா அவர் சூப்பராக அதை அழகாக எடுத்துட்டார். அதை கொஞ்சம் கொஞ்சம் விடலை. டெஸ்ட் போயிட்டு பினைன் வந்தது, ஆனால் எனக்கு வந்து எந்த வேதனையும் இல்லாமல் என்னை பார்த்துக்கிட்டார். ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் டு ஹிம். அண்ட் ப்ரேயராக பண்ண டாக்டர் சாய்க்கும் ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் டு ஹிம்.
ஏப்ரல் வந்தேன் நான். ஏப்ரல் 10th பண்ணாங்க. 7th அட்மிட் ஆனேன். 10th. ஆமாம் சார். எஸ். இல்லை, என்னால் வேலை கூட செய்ய முடியும் டாக்டர் சொன்னார். ஸோ எங்கள் வீட்டில் எனக்கு நான் ஒருத்தி தான் லேடி, எனக்கு 2 பசங்க, என் ஹஸ்பண்ட். நான் நினைக்கல இப்படி ஒரு கஷ்டத்துக்கு போவேன்னு. ஸோ பெருசாக சமைக்கலாம் தெரியாது. ஸோ they told me I can do all work, I can walk and I can டாக்கிங் அங்கேயே பெட்டராக தான் இருந்தது ஹாஸ்பிட்டல்லே. பட் சமையல் பண்ணுற அளவுக்குலாம் வந்து நான் செய்வேன் அப்படின்னு நினைக்கல. என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, நீங்கள் ரொம்ப குவாய்ட், நீ இப்போ அவ்வளோ நல்லா பேசுகிற, நீ அவ்வளோ டயர்ட் ஆகாமல். எனக்கு வந்து அது உண்டு, ஏன்னா மேபி சுகர் இருந்ததுனால அதை கூட அவங்க கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க எனக்கு. நான் அது ஒன்று தான் ஐம் ஒர்க்கிங் ஆன் இட். ஐம் நாட் ஒர்க்கிங் ஆன் மை ஹெட், அதெல்லாம் எதுவும் பண்ணலை. ஐ திங்க் அதுக்கு 2 டேப்லெட், ஆன்டிசீசர் டேப்லெட் கொடுத்துருக்காங்க. அது கொஞ்சம் குறைச்சி விட்டுடலாம் அப்படின்னு டாக்டர் சொன்னாங்க. தென் ஐ நீடன்ட் டேக் த டேப்லெட். எனக்கு எந்த டேப்லெட்டுமே அவங்க போடலை. ஆட்டோமேட்டிக்காக இது ரிப்பேர் ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக பாடியே அதை சகஜ நிலைக்கு கொண்டு வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. மேபி இந்த தழும்பு இருக்கிறது எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருந்தால் அதுக்கு வேணால் யூ வில் டூ சம்திங் அப்படின்னு சொன்னாங்க. மற்றபடி ஐ திங்க் காட்ஸ் கிரேஸ் அண்ட் வண்டர்ஃபுல் டாக்டர்ஸ், ஐ எம் ஃபைன். நிஜமாவே எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. ஆமாம், மறுபிறவி மாதிரி. எனக்கே அது அப்போ தெரியல, ஏன்னா அவங்க டக்னு முடிச்சுட்டாங்க எல்லாத்தையும். ஆனால் அதுக்கப்புறம் என்ன ரெக்கவரிங் அண்ட் ஐ ஸ்லோலி ரியலைஸ் தட் என்ன நடந்தது, எவ்வளோ பெரிய வேதனையிலேருந்து நான் வெளியில் வந்திருக்கேன். டாக்டர் பார்க்கும்போது அவர் ஃபோட்டோலாம் எடுத்து வச்சுருந்தார், அந்த டியூமர் கையில் எடுத்து வச்சுருந்ததெல்லாம். இதுதான் என் மண்டக்குள்ளே இருந்தது அப்படின்ட்டு. இட் வாஸ் ரியலி ஸ்கேரி டு see. இவங்க எல்லாம் பார்த்துட்டாங்க, அதை கொண்டு வந்து காட்டியிருக்காங்க. என் பையனும் பார்த்தான், வீட்டுக்காரும் பார்த்தாங்க. நான் பார்க்கல அது. ஆனால் அது என் தலையில் எடுத்து இவ்வளோ நாளாக இருந்திருக்கு. பட் காட்ஸ் கிரேஸ் எனக்கு அது பெரிய பாதையோ தொந்தரவோ எதுவும் கொடுக்கல. இந்த பால்சி கூட அப்புறம் காணாமல் போயிடுச்சு. ஐ திங்க் காட் கேவ் தட். அந்த பிரச்சனையை அப்போ கொடுத்தது நான் உடனே ஹாஸ்பிட்டல் போகணுன்றதுக்காக கூட இருக்கலாம். நான் அவ்வளோ ரொம்ப வித் காட் ரொம்ப ப்ரேயர்லாம் பண்ணுவேன். அதுக்கு தான் போனேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா இது இல்லை, இது நல்லா ஆயிடுச்சு. எனக்கு கொஞ்சம் ஒரு பயம் இருந்தது. மேபி நான் அக்லி லிட்டில் டக் ஆகிட்டனோ ஏன்னோ. ஐ மை ஷேப்பெல்லாம் மாறிட்டுருக்கோம், ஏன்னா நான் என் முகம் பார்க்கல. ஸோ ஆனால் ஏன்னா நான் போயிட்டு நான் வந்து என் தலை ரிமூவ் பண்ணேன். என்னோட இது ஹி டிட் எ வெரி இன்க்ரெடிபிள் ஜாப் இன் ஸ்டிச்சிங் அண்ட் ஐ திங்க் ஹி ஆல்சோ யூஸ்ட் ஸ்டேப்லிங் மெத்தட் ஆல்சோ. அவ்வளோ பேடாக இல்லை. மை ஹேர் ஆல் இஸ் க்ரோயிங். ஸோ ஐ திங்க் ஆஃப்டர் மை நல்ல முடி வளர்ந்ததுக்கப்புறம் நான் நல்லா இருப்பேன்னு. எனியோ ஐ எம் ஏஜ்ட். என் ஹஸ்பண்ட் அதான் சொன்னாங்க, நீ தான் எனக்கு எப்போ பண்ணாட்டி நீ இன்னும் நல்லதாக இருக்க அப்படின்னு. எல்லாருமே என்னை வந்து என்கரேஜ் பண்ணாங்க, டாக்டர்ஸ்லேருந்து, நர்ஸ்லேருந்து. ஸோ ஈவன் தோ அந்த இந்த இது ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பிரெயின் ஹீல் பண்ணுறதுக்காக கொஞ்சம் எடிமாலாம் இருந்தது, ட்ரபிள் இருந்தது. ஆனால் சொல்ல போனால் இட் வாஸ் வெரி ஸ்மூத் அண்ட் நைஸ். தேங்க்யூ. சார், அவங்க ஃபஸ்ட்டு வந்தபோது ஷீ ஹேட் டவுட்ஸ் தட் இது இங்கே பண்ணலாமா வேணாமா இல்லை எல்லாம் திங்க் பண்ணிட்டுருந்தாங்க. தென் நாங்கள்லாம் பேசி புரிய வச்சு வி டோல் தம் த ஸ்டெப்ஸ், எப்படி கொண்டு போக போகிறோம், ஹவு ஈஸி த ப்ரொசீஜர் வில் பி. வந்தோன்னே பயப்படுத்தலை. வி டென்ட் டோல் தட் இஸ் வெரி பிக் டியூமர், இது பண்ணுறதால கை கால் படுத்தலாம் அப்படிலாம் கேட்க இன்ஃபார்ம் பண்ணேன். பட் வி நோ தட் வி கேன் புல் இட் ஆஃப் ஃப்ரம் ஹியர். ஸோ நாங்கள் பாசிட்டிவாக ஒரு ஹஸ்பண்ட் கையிலையும் அவங்களையும் உட்கார வச்சு புரிய வச்சுட்டு தென் தே வர் ஓகே வித் தட். சரி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வி டிட் தட் அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி ஷி கேம் அவுட் வெரி வெல் and we are happy for that. Yes, 100% sir. Thank you.